இனியா சொல்றீங்க இவங்களெல்லாம் நான் இவ்வளவு நாள் நார்மல் பீப்புள் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொல்லி தான் தெரியுது இவங்க நார்மல் பீப்புள் இல்லன்னு. மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது. நம்ம இன்ஃப்ளூயன்சர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அவங்க இல்லங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட முடியாதுன்ற ஏக்கத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. கஷ்டப்படுற வரைக்கும் நார்மல் பீப்புளா இருப்பாங்க. கொஞ்சம் மேல வந்துட்டு உடனே கடவுளா மாறிடுவாங்களோ. கரெக்ட், அவங்க நார்மல் பீப்புள் இல்ல. ஏன்னா காலையில வர வேண்டிய மீட்டிங்க்கு ஈவினிங் வராங்க. நீங்க கூப்பிட்டதும் என்ன போட்டோ தானே வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்கல்ல. கண்டிப்பா அவங்க நார்மல் பீப்புளா இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சமேச்சு மேல வந்திருக்கோம்னா மக்கள் இல்லாம வந்திருக்க முடியாது. நம்மள மதிச்சு இவன் நல்லா பேசுறான்டா, இவன் நல்லா பாடுறான், இவன் நல்லா டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா சும்மாவா? அந்த மக்களுக்கு கீழே நம்ம எல்லாமே சும்மா. நீங்க ஃபேஸை காட்டி வீடியோ போடும்போது உங்களுக்கு லைக் பண்றதுக்கு நார்மல் பீப்புள்ஸ் தேவை. நீங்க ஒரு பிசினஸ் ப்ரோமோட் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நார்மல் பீப்புள் தேவை. ஆனா கொஞ்சம் மேல வந்துட்டா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது பணம் இல்லாதவங்களா ஒரு நார்மல் பீப்புள், பணம் இருக்கவங்களா ஒரு டிஃபரெண்டான ஒரு பீப்புள். ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா அவங்களை ரசிக்கலாம், பாராட்டலாம், வரவேற்கலாம். ஆனா அதுக்காக உங்களுக்கு சுயமரியாதை நம்ம விட்டுறக்கூடாது. அவங்களெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு வாழ போறோம் அப்படின்னு அவர் சொன்னார்.